உயிரிழந்தவர் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து கடமை இதை நம்ம செஞ்சிடணும், இந்த வயசுல வந்து பண்ணலாம், நீலாம் ஒரு அப்பனான்னு கேட்டுருவாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து அதோடைய தாக்கங்கள் இருக்கு. இதே சமுதாயம் தான் ஒரு குற்றம் பண்ணவங்களே அக்செப்ட் பண்ணிட்டு தானே இருக்கு. சமுதாய ப்ரெஷர் கிடையாது இது வந்து. அவங்க இந்த எடுத்த முடிவுக்கு காரணம் வந்து தனக்கு கல்யாணம் ஆகலைன்றது கிடையாது. எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டு ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து சொசைட்டி எதிர்க்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சொசைட்டி நீ எதிர்க்கவும் வேண்டாம், சொசைட்டி வந்து சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு தலையாட்டிட்டு நான் போயிட்டு இருக்க வேண்டாம். இப்போ இவரே அவருடைய பொண்ணுக்கு எப்போ அவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கோ, அவங்களால ஒரு எப்போ பணம் வருதோ, அது 32 வயசாக இருக்கலாம், 35 வயசாக இருக்கலாம், அவர் அதை பண்ணிட்டு போகலாம். இதை வந்து யாரும் உங்களை கொஷின் கேட்டாலும் அதை வந்து பிரித்து பார்க்குறது, அதை இட்ஸ் லைக் அ புல்லட் கமிங் டு யூ. அந்த புல்லட்டை வந்து நீ எடுத்துக்கிறோம் எடுத்துக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாரும் இதை சொன்னால் நம்மளை வந்து நம்ம அசிங்கம்னு எடுத்துக்கிற அளவுக்கு இந்த சமூகத்தில் இருக்கும். அதை அசிங்கம்னு எடுத்துக்க வேண்டாம். ஊரில் வளர்ந்தவங்களாம் பாருங்கள், அவங்க பக்கத்துலேயே நிறைய பேர் இருப்பாங்க, பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்ற பயத்தில் கட்டுப்பட்டு நடப்பாங்க. எதை சொன்னால் கேட்கணும், எதை சொன்னால் கேட்கக்கூடாதுங்கிற ஒரு தெளிவும் மக்கள் மத்தியில் இருக்கணும். 30 வயசு ஆயிடுச்சுன்னு கல்யாணம் பண்ணிட்டு அடுத்தது அவள் வாழ்க்கை போயிடுச்சுன்னா அதில் பரவாயில்லையா? பெரியவர் வந்து இது தன்னுடைய ஒரு ஃபெயிலியராக அவர் எடுத்துக்கிட்டதுக்கு வந்து மெயினாக இந்த பேரண்ட்ஸ் எப்படி மேம் இந்த மென்டல் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? தன்னுடைய வேலையை தான் பார்த்துட்டு போகணும். எதுக்கு தேவையில்லாமல் மற்றவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். பொண்ணுக்கு 24 வயசு 22 வயசு ஆயிடுச்சுனாலே எப்பப்பா கல்யாணம் பண்ணியா, ஏன்பா இந்த பொண்ணுக்கு பண்ணல அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியது. அது அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக வருது. இது யூஎஸ் மாதிரி கண்ட்ரிக்கு போனீங்கன்னா நீங்களாம் வந்து ஒரு பொண்ணு குழந்தை இருக்கான்னு கேட்டாலே இட்ஸ் பிரீச் டு யுவர் பர்சனல் ப்ரைவசி. எப்படி நீங்கள் என் ப்ரைவேட் லைஃப்பை பற்றி கேட்பீங்க? வாண்ட் டு கெட் மேரிட் ஆர் நாட்? ஓகே எஸ் அப்படின்னா நான் இப்போ பண்ணிக்கிறேன், அதில் நான் தெளிவாக இருக்கேன். ஒருவேளை நான் பயப்படுறேன்னா நான் என்னை திருத்திக்கணுமா, அதுக்கு தான் இந்த சமுதாயம் இந்த கேள்வி கேட்குதா, நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேட்குறாங்க அப்படின்னா இட்ஸ் கால் டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அதுக்கப்புறம் கேட்கப்போ டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சித்ரா அரவிந்த் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போது சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்ததில்ல மேம், அது வந்து எல்லாரோட மனசையும் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 57 வயதுள்ள ஒரு ஆட்டோ டிரைவர் தன்னோட பொண்ணுக்கு 30 வயது பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் ஒரு தவறான முடிவு எடுக்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுமே வந்து அப்பா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்களும் தவறான முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு 2 உயிர் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதுவும் இந்த மாதிரியான ஒரு சமூக ரீதியான ஒரு ப்ரெஷர் வந்து ஒருத்தவங்களுடைய உயிரை எடுக்குதுன்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். எதுக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு போனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு தருணம் இது. பிகாஸ் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சமூக ப்ரெஷர் இருக்குது. ஒரு திருமணம் இந்த வயசில் பண்ணணும். ஏன்னா இது இன்னும் ஒன்றும் ஹார்ட் ரூல்ஸ் கிடையாது. இல்லைன்னா யாரும் உங்களை வந்து கன் வச்சு ஷூட் பண்ணிட போகிறது இல்லை. பட் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு கோர்ட் ஆர்டர் மாதிரி இது வந்து ஒரு சமூகமே வந்து நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. யாரோ ஒருத்தங்க நம்மளை பேசிட போகிறாங்க, தப்பாக நம்மளை கமெண்ட் பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதுக்கு வந்து சமூகம் தான் அது ஒரு பொறுப்பாக இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அம்மான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது சமூக ரீதியான வந்து மக்களோட மனசும் மாறணும். இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறது. ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் நம்மளுக்கு வந்து திருமண வயது 18 அப்புறம் 21 ஆச்சு. இப்போ வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுறது மச் லேட்டர் தான். ஒரு 30+ ஆனாலும் இதில் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா இப்போ நிறைய பேர் கவலையே படுறது கிடையாது. இப்போ ஆண்கள்லாம் ஒரு 30 to 35 நார்மலாகி போச்சு. இப்போது விமனுக்குமே வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் இருந்தாலுமே ஒரு 30 அப்படின்றது வந்து ரொம்ப நார்மலாகிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்கன்னே அவ்வளோவா இப்போ யாரும் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு செய்தி வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ நம்ம சமுதாயம் இனிமேல் மாறலையா? இன்னும் வந்து இந்த மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கா, பேச்சுக்கள் போயிட்டுருக்கா? ஒருவேளை எந்த மாதிரியான ஒரு மிடில் கிளாஸா, லோவர் மிடில் கிளாஸா அந்த மாதிரி இடத்துல இன்னும் இந்த பேச்சுக்கள் போயிட்டுருக்கா? மேல்தட்டு மக்களுக்கு அந்த பேச்சு இல்லையா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. பட் நான் இதில் முக்கியமாக வந்து அந்த இழந்தவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, நிறைய பேருக்கு சொல்கிறது தான், நிறைய விஷயம் நம்ம ப்ரெஷரில் பண்ணுறோம். பியர் ப்ரெஷர் இருக்குது, சோஷியல் ப்ரெஷர் இருக்குது, அப்படி நிறையா இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய உயிர் தான் முக்கியங்கிறதே நம்ம யோசிக்கணும். அது ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்படி போட்டு நம்மளை இது பண்ணிடுறாங்க இல்லையா? நீ உனக்கு சந்தோஷமோ இல்லையோ சமுதாயத்துக்காக நம்ம இதை செய்யி, இது உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ வந்து பண்ணு, இல்லை ஊர் என்ன பேசுவாங்க, அந்த 4 பேர் என்ன பேசுவாங்க அப்படிங்கிறதே வந்து சின்ன வயசுலேருந்து இது வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாரும் இந்த மாதிரி சொல்லி வளர்க்கலைன்னா வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் நம்ம எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மற்றவங்க என்ன பேசுவாங்கன்ற ஒரு பயத்தை இன்ஸ்டில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவீங்கிறது ஒரு சமூக கோட்பாடாகவே சொல்லப்படாத ஒரு லா அண்ட் ஆர்டராகவே இருந்துகிட்ருக்கு. பட் இதில் மக்கள் தான் நம்ம எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாதுங்கிற ஒரு வித்தியாசத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
இப்போ அவங்க பேசுகிறவங்கலாம் வந்து நம்மளுக்கு பார்க்க போகிறாங்களா, இல்லை அவங்க தான் அந்த குடும்பத்தை நடத்த போகிறாங்களான்னா கிடையாது. இதை இழந்தது வந்து 2 உயிர் அவ்வளோதான் அப்படின்றத பார்க்கும்போது, அடுத்தது அது போயிட்டே தான் இருக்க போகுது லைஃப். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சமூக ரீதியான பிரச்சனைகள்னாலே வந்து இப்போ மார்க்ஸில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தன்னுடைய இதை எடுத்துக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஒவ்வொரு ப்ரெஷருமே ஒரு பெண்ணா இந்த மாதிரி இருக்கணும். இந்த வயசில் குழந்தை இல்லைன்னா அதை பற்றி எத்தனை ஏச்சு பேச்சுக்கள். அது ஆணோட தவறாக இருந்தாலும் பெண்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம். ஆகுது. இந்த மாதிரி சமூக ரீதியான பிரச்சனைகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ நான் பொதுவாக வந்து மக்கள்கிட்ட சொல்கிறது வந்து எது வேணும் வேணாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஐ நோ வி ஆர் நாட் லிவிங் அலோன். நம்ம தனியாக வாழலை, ஒரு சமூகத்திலாம் வாழ்ந்துட்டு இருக்கணும். அவங்களுடைய அக்செப்டன்ஸ் நம்மளுக்கு தேவை தான். ஏன்னா இன்றைக்கி வந்து சொல்லப்படாத ரூல்ஸ் இது. எல்லாரும் நம்மளை வந்து ஏற்றுக்கணும், பிலாங் பண்ணணுங்கிறது வந்து ஒரு சோஷியல் சைக்காலஜியில் நம்ம சொல்கிற விஷயம், சோஷியாலஜியில் சொல்கிற விஷயங்கள் தான். பட் எல்லாத்துக்குமே அவங்களுடைய அப்ரூவல் தான் வாங்கி வாழணும் அப்படிங்கிறது கிடையாது. அதை எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இவங்க நம்மளுக்கு ஒருத்தங்களை சார்ந்து தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி போனால் ஒரு கடையில் அவங்க தான் பொருள் கொடுக்கணும். உங்களை வந்து சமுதாயத்தை விட்டு தள்ளி வச்சிட போகிறது கிடையாது. உங்களுக்கான தன்னம்பிக்கையும் உங்களுக்கான தெளிவு இருந்ததுன்னா யாரும் நம்மளை பேச முடியாது. இதே சமுதாயம் தான் ஒரு குற்றம் பண்ணவங்களே அக்செப்ட் பண்ணிட்டு தானே இருக்குது. எவ்வளவோ தப்பு பண்ணுறாங்க, ஒரு சில நேரங்களில் தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி எவ்வளவோ விஷயங்களை வந்து இந்த சமுதாயம் ஜீரணித்து அவங்களுக்கும் மாலை போட்டுட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சமுதாய ப்ரெஷர் கிடையாது இது. இது வந்து நம்ம வந்து நம்மளுக்கே போட்டுக்கிற ஒரு விஷயம் தான் இந்த விஷயங்கள். சமுதாயம் வந்து நம்ம தவறு நினைக்கும் போது அதை கரெக்டாக தவறுன்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அதை தவறு நினைக்கலாம், சமூகம் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு உயிரிழந்தவர் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து கடமை இதை நம்ம செஞ்சிடணும், இந்த வயசில் வந்து பண்ணலாம், நீலாம் ஒரு அப்பனான்னு கேட்டுருவாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து அதோடைய தாக்கங்கள் இருக்குது. இது வந்து இன்னும் வயசாகி கல்யாணம் பண்ணலன்னா கூட கேர்ஃப்ரீயாக இருக்கிற மென்னும் இருக்க தான் செய்கிறாங்க, தன் தந்தையும் இருக்க தான் செய்கிறாங்க. இது அவர் பர்சனலாக வந்து இது தன்னுடைய ஒரு தவறான ஒரு விஷயம், இது என்னுடைய கடமையிலேருந்து நான் தவறிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்திருக்க நியூஸ். அது தவிர சுற்றி இன்னும் எவ்வளவோ காரணங்கள் இருந்திருக்கேன். ஏன்னா நம்ம ஒருத்தங்க வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ன போது இது ஒரு இம்பல்சிவான ஒரு முடிவாகவும் இருக்கலாம். திடீர்னு நான் அதை எடுத்துட்டேன்னு சில பேர் பிளான் பண்ணியும் யோசிப்பாங்க. அப்படி இப்படி நமக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு மன அழுத்தம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், பல நாட்களாக இந்த மன அழுத்தம் இருந்திருக்கலாம். நானே ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது, நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, நான் என்னோட கடமையிலேருந்து தவறிட்டேன், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப நாள் ஓவர் திங்க் பண்ணி அதை தவிர என்னென்ன ப்ரெஷர் இருந்ததோ நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு முடிவு ஆகுது. இப்போ அந்த டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து டக்குன்னு ஒரு இம்பல்சிவான ஒரு முடிவு தான். டக்குன்னு வந்து என்னால் ஆயிடுச்சு. இப்போ மேபி அந்த பேரண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாங்கன்னா, சரி பரவாயில்லம்மா உனக்கு 30 வயசு ஆனா என்ன, இன்னும் பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பொண்ணு அந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாங்களே. இப்போ அந்த பொண்ணு அதுக்காக அவங்க போகவே இல்லை. ஆக்சுவலாக அவங்க எதனாலன்னா கில்ட்டு, என்னால் வந்து எங்கள் அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு தான் வழிய. அவங்களுக்கு அந்த திருமணத்தை பற்றி என்ன ஒரு அபிப்பிராயம் இருந்தது நம்மளுக்கு தெரியல. பட் அவங்க இந்த எடுத்த முடிவுக்கு காரணம் வந்து தனக்கு கல்யாணம் ஆகலைன்றது கிடையாது. என்னால் அப்பா இப்படி ஆயிட்டாரேன்ற ஒரு குற்ற உணர்வு தாங்க முடியாமல், இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அப்பாவை கொண்டுட்டோன்ற எண்ணம் வரும்னு சொல்லி தான் அந்த பொண்ணு இந்த முடிவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பெற்றோர் ஆதரவாக இருந்திருக்கணுன்றது வந்து எப்போ வரும்? அந்த பொண்ணுக்குமே அந்த ஒரு எண்ணம் அந்த பொண்ணுக்கு இருந்ததா இல்லையா நமக்கு தெரியல. பெற்றோர் வந்து இப்படி ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காங்க. ஏன்னா அவர் இருக்கிற சமூகம், சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இதை வச்சு தான் பல்ஸ் பார்க்குற மாதிரி, அவன்லாம் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், இந்த மாதிரிலாம் பேசிட்டு கேட்டுகிட்டே இருக்க போது, அப்போ நான் தான் ஒரு கேவலமான மனுஷன், நான் ஒரு இது மாதிரி பண்ணலைன்னு. ஆக்சுவலாக அதுக்கு அவர் மட்டுமே காரணமாக இருந்திருக்க கூட மாட்டாங்க. எல்லாமே இருக்கணும்ல. இப்போ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு செட்டில் ஆகிருக்கணும். அதுதான் இப்போ நான் அதில் தவறிட்டேனே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துக்கலாம். நான் அதுக்கான பணம் சம்பாதிச்சு வைக்கல. ஒருவேளை அப்படி இருந்து பொண்ணு கூட நம்மளுக்கு முடியாது, வேண்டாம் எனக்கு இப்போன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ எல்லா ஃபேக்டரும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டு ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து சமூகம் வந்து இப்போ சொல்கிறாங்களே இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா யாரை நம்ம போய் கூண்டில் நிறுத்துறது? எத்தனை பேர் நிறுத்துவீங்க? அந்த குடும்பத்தில் இருக்கவங்களே இல்லை கம்யூனிட்டியை யாரை தான் நம்ம இங்கே குற்றச்சாட்ட முடியும்? ஒருத்தங்க வந்து ஒருத்தங்களை வந்து செஞ்சுட்டாங்கன்னா சரி நீ தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதுக்கு தூண்டப்படுற ஒரு சமூகம்னா அப்போ அந்த சமூகத்தையே நம்ம வந்து ஒரு கூண்டில் கொண்டு போய் நிறுத்துற மாதிரி இருக்கணும். இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லாரையும் மாற்ற முடியாது. இப்போ ஒரு மழை வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? கொடை எடுத்துட்டு நம்ம நடக்க முடியும். இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பண்ணுறதுக்கு கஷ்டம். பட் அதனால் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி பேரண்ட்ஸ் சேர்க்கப்பட்ட ப்ரெஷரில் இருக்காங்க. குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும்னு அவங்களுக்கே அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு இருக்கும். ஆனால் பெரியப்பாட்ட சொல்லணும், சித்தப்பாட்ட சொல்லணும், ஃப்ரெண்ட்டை சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு சொல்லணுன்றதுக்காகவே அந்த குழந்தைய போய் ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்ம யோசிக்கணும் நம்மளுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில், நமக்கு என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது, இதை மாதிரி யோசிக்கணும். சில பேர் திருமணத்தையே கூட ஃபோர்ஸ் பண்ணி நான் பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டேன், நான் நிறுத்த மாட்டேன், சமுதாயம் நம்மளை பார்த்து என்ன சொல்லிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு சமுதாயத்தின் மேலே ஒரு கோவமே வந்துடும். எதுக்கு சொசைட்டிக்காக நான் ஏன் பண்ணணும்? சொசைட்டி எதிர்க்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சொசைட்டி நீ எதிர்க்கவும் வேண்டாம், சொசைட்டி வந்து சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு தலையாட்டிட்டு நான் போயிட்டும் இருக்க வேண்டாம்.
உங்களுக்குன்னு ஒரு ரோடு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது யாரும் நம்மளை வந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இப்போ இவரே அவருடைய பொண்ணுக்கு எப்போ அவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கோ, அவங்களால ஒரு எப்போ பணம் வருதோ, அது 32 வயசாக இருக்கலாம், 35 வயசாக இருக்கலாம், அவர் அதை பண்ணிட்டு போகலாம். இதை வந்து யாரும் உங்களை கொஷின் கேட்டாலும் அதை வந்து பிரித்து பார்க்குறது, அதை இட்ஸ் லைக் அ புல்லட் கம்மிங் டு யூ. அந்த புல்லட்டை வந்து நீ எடுத்துக்கிறோம் எடுத்துக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து அவ்வளோ வீக்காக இருக்கிறோம் நம்ம மனநிலையில். எல்லாரும் இதை சொன்னால் நம்மளை வந்து நம்ம அசிங்கம்னு எடுத்துக்கிற அளவுக்கு இந்த சமூகத்தில் இருக்கும். அதை அசிங்கம்னு எடுத்துக்க வேண்டாம், தட் இஸ் யுவர் சாய்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். எல்லா பெற்றோர்களுமே வந்து என்னோட பையனோட இது என்ன, என்னோட பொண்ணுக்கு இது என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது, இது அவங்க ரொம்ப தவறாக டீவியேட் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா, சொசைட்டிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன்னா, நம்ம ரொம்ப டீவியேட் ஆனால் நம்மளை கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு தான் இந்த சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம். இதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துலேருந்து ஒரு அகதியாக வர்றவங்களாம் இருப்பாங்க, அவங்க நிறைய குற்றங்கள் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரூட்டட்னஸ் இருக்காது. இப்போ இந்த இடத்துல வளர்ந்துருக்கும். இப்போ ஊரில் வளர்ந்தவங்களாம் பாருங்கள், அவங்க பக்கத்துலேயே நிறைய பேர் இருப்பாங்க, பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்ற பயத்தில் கட்டுப்பட்டு நடப்பாங்க. இதே தான் அவனுக்கு எந்த சொந்தமும் இல்லை, அவங்க எங்கேருந்தோ இங்கே பழைக்க வந்திருக்காங்க பாருங்களா, அவங்க என்ன வேணால் தவறு பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் தே ஆர் நாட் லைக் யார் என்ன கேட்க போகிறா, அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. ஸோ சமுதாயம்ன்றது அந்த அக்கௌண்டபிலிட்டிக்காக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஓரளவுக்கு மீறி போயிட்டீங்கன்னா அவங்களை கொண்டு வந்து திரும்பி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு லா அண்ட் ஆர்டர் மாதிரி தான் இந்த சமுதாயத்தை நம்ம பார்க்குறோம். பட் அதே நேரத்தில் எதை சொன்னால் கேட்கணும், எதை சொன்னால் கேட்கக்கூடாதுங்கிற ஒரு தெளிவும் மக்கள் மத்தியில் இருக்கணும். இது வந்து என் கண்ட்ரோலில் கிடையாது. என்னோட பொண்ணுடைய விஷயமும் இதில் இருக்குது, அவளோட வாழ்க்கை இருக்குது. சமுதாயன்றதுக்காக யாரையோ கொண்டு போய் 30 வயசு ஆயிடுச்சுன்னு கல்யாணம் பண்ணிட்டா அடுத்தது அவள் வாழ்க்கை போயிடுச்சுன்னா அதில் பரவாயில்லையா? ஸோ எது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். இது ஒரு அந்த பெரியவர் வந்து இது தன்னுடைய ஒரு ஃபெயிலியராக அவர் எடுத்துக்கிட்டதுக்கு வந்து சமூக ப்ரெஷர் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ சமுதாயத்தில் எல்லாரையும் நம்ம சொல்லி திருத்த முடியாது. நம்ம இப்போ இந்த இன்டர்வியூ பேசினாலும் ஆமாங்க கண்ணு திறந்துருச்சுன்னு சொல்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஸோ ஐ கேன் ஒன்லி டெல், தனி மனிதனா நான் இதை எப்படி எடுத்துக்கணும் தான். இப்போ என்னையே 4 பேர் பேசினாலும் சரி இதை எப்படி நான் எடுத்துக்கணும், இப்போ கமெண்ட்ஸ் வரும், நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறது நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம போய் 4 பேரை யாரும் பேசாதீங்க நான் அப்படிங்க எப்படிங்க அப்படின்னு போய் நான் தன்னிலை விளக்கம் கொடுக்க முடியாது. எனக்கு என்னை பற்றி தெரியும். அதே நேரத்தில் ரொம்ப கரெக்டாக நமக்கு தெரியுதா இல்லையன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும், கிரிட்டிசிசமாக பார்த்து எடுத்துக்கணும். ஓகே எல்லாரும் சொல்கிறாங்களே 30 வயசு ஆகிடுச்சு, நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணலையா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏன் அப்படி இருக்கோன்றதை சுய ஆராய்ச்சி பண்ணி ஓகே நம்மளால் இந்த காரணத்தினால பண்ண முடியலன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே இது தப்பாக இருந்துச்சுன்னா அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்கணுன்றதை பாருங்கள். அதுக்கு வந்து முடிவு தான் நம்மளுடைய வாழ்க்கையோடைய முடிவு தான் அதுக்குன்றது ஒரு காரணமாக அதை செஞ்சு எடுத்துக்கக்கூடாது. எந்த ஒரு மனிதனோட உயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்காக நம்ம அதை எடுத்துக்கிட்டோன்னா இப்போ அந்த பொண்ணு எவ்வளோ நாள் வாழ வேண்டியவங்க, அவங்களுடைய லைஃபு போச்சு. இப்போ அதை விட இன்னொருத்தவங்க இருக்கிறாங்களா அவங்க அம்மா, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பெயின் தான். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் இழந்துட்டுருக்காங்க அவங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சமூக ப்ரெஷர். இன்றைக்கி இந்த சம்பவத்தை பற்றி நம்ம பேசுகிறதே சமுதாய ப்ரெஷர்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான விஷயம். மெயினாக இந்த பேரண்ட்ஸ் எப்படி மேம் இந்த மென்டல் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? குழந்தைங்கள விட பேரண்ட்ஸ்க்கு தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. வெளியே போகிற இடத்துல இன்னும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கல, இன்னும் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த ப்ரெஷர் இருக்குல்ல, இது அது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மென்டல் ப்ரெஷர் அதிகமாகுது. இது எப்படி பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதுதான் இதுக்கு வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக சொல்லணும்னா செல்ஃப் டாக் தான். ஏன் இது வந்து ஒருத்தங்களை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மெல்லிசா ஒரு விஷயம் இருக்குன்ற போது லைக் இட் ஈஸிலி பெர்மேட் ஆகிடும். ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இரும்பு மாதிரி இருந்ததுன்னா அதுக்குள்ளே போகாது. அப்போ அந்தளவுக்கு வல்னரபிளாக இருக்கோமா நம்ம? அப்போ நம்மளே தான் சுயாரிச்சு பண்ணிக்கிறேன். என்னெல்லாம் நான் வந்து எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், எனக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் சமுதாய ப்ரெஷர் இந்த இடத்துல திருமணம் சொல்கிறீங்களே, இப்போ அந்த பெரியவருக்கு வந்து தன்னுடைய முக்கியமான கடமை தன்னுடைய பெண்ணுக்கு திருமணம் பண்ணுறது அப்படின்றது அவருடைய ஒரு சொந்த கருத்தாக இருந்திருக்கும். அந்த கருத்தை வந்து மற்றவங்க கேட்கும்போது தான் நம்மளுக்கு குத்தும். நம்ம எல்லா விஷயமும் நம்மளை குத்தாது. இதே அவரை பார்த்து பல விஷயம் கேட்டிருப்பாங்க, அவருக்கு அந்த கரெக்டாக அந்த ட்ரிகர் பண்ணி விட்டது இவங்க வெளியில். இப்போ அப்போ எங்கே இதை பண்ண முடியும்? மற்றவங்களை நீ வாயமுடிச்சு சொல்ல வேண்டாம். அதுக்காக சில பேர் ஃபங்க்ஷனுக்கே போக மாட்டாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எங்கேயுமே போகாமல் 4 செவத்துக்குள்ளே இருப்பாங்க. பயம், ஊர் என்ன சொல்லிடுமோ, உலகம் என்ன சொல்லிடுமோ, அவன் இவன் இது பண்ணிடுவானோன்ட்டு எங்கேயுமே போகாமல் தன்னோட வாழ்க்கையை சுருக்கிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இல்லாமல் தைரியமாக போங்க. தைரியமாக நானே என் மனசுக்குள்ளே கில்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் எவனாவது ஒருத்தர் பேசுவான், இவருக்கு என்ன ஜாலியாக அலைஞ்சிட்டு இருக்கிறாரு, பொண்ணை கூட கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கல அப்படின்னா கூட அதில் ஒருத்தன் தான் பேசுவான் அவளே, இவருக்கு ரியாக்ஷன் இல்லைன்ற போது அவனும் அதை பற்றி பேச மாட்டான். ஸோ அவர் தெளிவாக தான் இருக்கிறாரு. அவர் அடுத்தது போய் பேசுவான், பாரு அவரை மாதிரி இருக்கணுங்க, எப்படி கவலை இல்லாமல் இருக்கிறாரு பாருங்க. அவனே கூட திருந்துறதுக்கு வழி இருக்குது. ஸோ தனி மனிதன் தான் இதை நம்ம சரி பண்ணிக்க முடியும் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமுதாயத்தில் ஒருத்தனை கூப்பிட்டு திருத்துறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சமுதாயம் திருந்தினா ரொம்ப சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதில் பார்த்து ஒவ்வொருத்தரும் அதை ரியலைஸ் பண்ணி பண்ணணும். தன்னுடைய வேலையை தான் பார்த்துட்டு போகணும். எதுக்கு தேவையில்லாமல் மற்றவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும்? அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ அழுக்கு இருக்குது, அதை யாரும் பார்க்குறதில்ல. நீ சரியாக இருக்கியா, நான் சரியாக இருக்கியா, நீ ஒருத்தரையாக நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த சமுதாயம் வந்து ரொம்ப தவறானது. அதை நம்ம சாடி தான் ஆகணும். ஸோ அந்த சமுதாயம் யார்? ஒரு தனி மனிதர்கள் தான். அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, போனோமா நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்தோமா, முடிஞ்சால் 4 பேரை பாராட்டுவோம், 4 பேருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை பரப்புவோம்.
ஓகே நல்லா இருக்கப்பா, நல்லது செய்கிறப்பா அப்படின்றது ஒரு பாசிட்டிவிட்டியை பரப்பும். அதை விட்டுட்டு இன்னொருத்தங்களோட மனசை நோகடிக்கிற மாதிரி ஒருவேளை தெரிஞ்சு கூட சில பேர் நோகடிக்க மாட்டாங்க. அப்படியே வாய்க்கு வந்தாப்புல 2 வார்த்தை பேசுறது தான். ஒரு பொண்ணுக்கு 24 வயசு 22 வயசு ஆயிடுச்சுனாலே, எப்பப்பா கல்யாணம் பண்ணியா, ஏன்பா இந்த பொண்ணுக்கு பண்ணல அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியது. அது அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக வருது. இது யூஎஸ் மாதிரி கண்ட்ரிக்கு போனீங்கன்னா நீங்களாம் வந்து ஒரு பொண்ணு குழந்தை இருக்கான்னு கேட்டாலே இட்ஸ் அ பிரீச் டு யுவர் பர்சனல் ப்ரைவசி. ஓகே. எப்படி நீங்கள் என் ப்ரைவேட் லைஃப்பை பற்றி கேட்பீங்க? எப்படி உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டாலும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எப்படி இங்கே கேட்டால் ஈஸியாகவே கேட்குறாங்க, உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படி இருக்கான்னு ஸ்ட்ரேஞ்சர்ஸே நம்மளை பார்த்து கேட்குறாங்க. அப்போது இவங்களுக்கு தெரியலையோ, ஒருவேளை அந்த ஒரு எட்டிக்கெட்ஸ் தெரியலையா, என்ன கேட்கலாம் என்ன கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கி எஜுகேட்டட் சமுதாயம் இல்லை. யார்கிட்ட போனாலும் பச்சையாக நம்மக்கிட்ட எல்லா விஷயமும் கேட்குற அளவுக்கு இருக்குது. அந்த டீசன்சி வரணும். ஆக்சுவலி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அடுத்து உனக்கு எப்போ கல்யாணம், அடுத்து நீ எப்போ குட் நியூஸ் சொல்லுவ, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல நிறைய பேருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதுதான் ஒரு படத்தில் வந்த மாதிரி, நீ எப்போ குட் நியூஸ் பேட் நியூஸ் சொல்ல போகிறேன்ற மாதிரி கேட்டுட்டு போக வேண்டியதா. இது உங்களை பாதிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் பாதிக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் திருமணம் எப்போ நடக்கணுங்கிறது நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா? இப்போ ஒரு பொண்ணுக்கு 24 வயசு ஆகுதுங்க, அவங்க ஒரு ஃப்ரெண்டு கெட் டுகெதர் போகிறாங்க, என்ன நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல எல்லாரும் கலாய்க்கிறாங்க அப்படின்னா அது அவளை எப்போ அஃபெக்ட் பண்ணும்? அவளுக்கே நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்ற கவலையோ பதட்டமோ இருந்தால் தான் அது அந்த பொண்ணையோ பையனையோ அஃபெக்ட் பண்ண போதுன்னு தான் நான் திரும்பி வலியுறுத்துறேன். அவங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி இருக்குது. இப்போ வேண்டாம், இல்லை எனக்கு திருமணமே வேண்டாம்னு நினச்சா அது ஓன் சாய்ஸ், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைங்க நான் 30+ பண்ணிக்க போகிறேன் அப்படின்னாலும் ஓகே. ஒருவேளை அவங்க தெரியாமல் அப்படி குழந்தைத்தனமாக இம்மெச்சூர்டாக அப்படி இருக்கிறாங்க, இல்லை பயத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்த சமுதாயம் அவங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கான ஒரு டூல், அவ்வளோதான். அதை சிந்திச்சு நீங்கள் சரி பண்ணிக்கிறது போதும் வழியா, அதுக்கு மேலே போய் அதில் ஓவர் திங்க் பண்ணி வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இட்ஸ் அ ப்ராப்ளம் சால்விங் சிச்சுவேஷன். பீப்புள் ஆர் ஆஸ்கிங் யூ, தென் டேக் அ சொல்யூஷன். யூ வாண்ட் டு கெட் மேரிட் ஆர் நாட்? ஓகே எஸ் அப்படின்னா நான் இப்போ பண்ணிக்கிறேன், அதில் நான் தெளிவாக இருக்கேன். ஒருவேளை நான் பயப்படுறேன்னா நான் என்னை திருத்திக்கணுமா, அதுக்கு தான் இந்த சமுதாயம் இந்த கேள்வி கேட்குதா, நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அதுக்கப்புறமா ஆயிடுச்சா, தெளிவாயிடுச்சா, அதுக்கப்புறமா கேட்குறாங்க அப்படின்னா இட்ஸ் கால் டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அதுக்கப்புறம் கேட்கப்போ டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அது உங்களை அஃபெக்ட் பண்ணாது. வென் யூ ஆர் ஆல்ரெடி டேக்கன் ஆக்ஷன். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, போகும்போது என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்கேன்னு சொல்லுவான். அவன் இப்போ தான் ஜிம்முக்கு போய் காசு கட்டிட்டு வரானா, ஆல்ரெடி அவன் ஸ்டெப் எடுத்துட்டான். இப்போ நீ சொன்னால் எனக்கு காதலே விழாதுப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போ அந்த பொண்ணோ பையனோ இல்லை நான் அப்பாவோ ஒரு தெளிவாக இருக்கிறாங்க, இந்த திருமணம் பண்ணாததுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா, இந்த சமுதாயம் நம்மளை எப்படி பேசினாலும் 4 இடத்துல பார்ட்டியில் அவங்க அப்படி சொன்னால் கூட அவங்களும் சேர்ந்து சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி சேர்ந்து சிரிக்கவங்க கிட்ட 2வது தடவை யாருமே அவங்கள கிண்டல் பண்ண மாட்டாங்க. அதே இது மூஞ்சி சுருங்கி போய் அப்படியே முகலாம் மாறி போய் போகிறவங்கள வேணும்னே போக் பண்ணுவாங்க. இன்னொருத்தன் கரெக்டாக கேட்பான், அவங்களே கேளுன்னு மூஞ்சில எழுதி ஒட்டுற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அவங்களே தலை குனிச்சு போனாங்கன்னு என்ன கேட்பாங்க, என்னப்பா பொண்ணை வச்சிருக்க இன்னும் முடிக்கலையா நீ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ கூட அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது 2-3 நாள் முன்னாடி, மேபி அப்படி ஏதாவது நடந்திருக்கலாம். திரும்ப யாராவது குத்தி காட்டுற மாதிரி சம்பவங்கள் நடந்திருந்திருக்கலாம். அதோடைய வெளிப்பாடாக இந்த ஒரு விஷயம் இருந்திருக்கலாம், நானே ஒரு ஃபெயிலியர், நான் எதையுமே சரியாக செய்யக்கூடிய நபர் இல்லை அப்படின்னு தன்னைத்தானே ஹேட் பண்ண போது தான் இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வேணும் நம்மளுக்கு. இந்த சமுதாய ப்ரெஷர் நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா கான்ஃபிடென்ஸ் மட்டும் இல்லை, யூ ஷுட் நோ வாட் யூ வாண்ட். உங்கள் கோல் என்ன, நான் என்ன செய்ய போகிறேன் என் லைஃப்பில், இந்த தெளிவுலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கே ரோடு ரூல் சரின்ற போது டிராஃபிக் போலீஸ் வந்து தான் நீ ரைட்டில் போகணும் லெஃப்ட்டில் போகணும்னு சொல்லணுமா? ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். ஈவன் நான் இப்படி போனால் கூட எனக்கு தெரிஞ்சு தான் நான் போகிறேன். ஒருவேளை தெரியாமல் போனால் தான் சமுதாயம் திருத்தம், தப்பாக போகிற அங்கே போய் இடிச்சுப்ப இப்படி திருத்து அப்படின்னு சொல்லணும். ஐ நோ வை ஐம் கோயிங், நான் கொஞ்சம் நேரத்தில் திரும்பிடுவேன்ற தெளிவு இருந்தால் நீங்கள் யாராவது திட்டினா கூட உங்களுக்கு கவலை வராது. அப்படி இல்லை, நானே தெரியாமல் போயிட்டு இருக்கேன்றப்போ யாராவது திட்டினா மனசு வலிக்கும். ஒருவேளை நம்ம தப்புன்ட்டோமோன்னு அந்த எரியும். இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் இதில் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தனக்கு என்ன வேணும், அடுத்தது என்ன, அந்த தெளிவு வந்து இலக்கு வந்து மனுஷங்க வேணும், மனசில் வேணும், ப்ளஸ் கான்ஃபிடென்ஸும் வேணும். அப்படி இருக்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் என்ன வேணால் சொல்லி பாருங்களேன், அவங்க முகத்தில் வந்து எந்த ஒரு வித்தியாசமே வராது. இஃப் எனிதிங் இஸ் ஹர்ட்டிங் யூ, தட் டெல் சம்திங் அபவுட் யூ தான். அது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறவன் அவன் கேட்குறான்னா அது அவனை தான் குறிக்குது, அவனோட கேவலமான ஹேபிட்டிவ் புத்தி தான் குறிக்குது வழி, உங்களை பற்றி அது ஒன்றுமே சொல்ல வரல. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதையும் மீறி தெரிஞ்சே ஒருத்தங்க ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் டெல் சம்திங் அபவுட் த பீப்புள். அதான் இந்த பீப்புளும் இந்த கொஞ்சம் எட்டிக்யூட்ஸ் கற்றுக்கணுங்க. போனால் சும்மா கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு தான் வந்தீங்களா, இது ஏதாவது ஒன்று கேட்கணும்னு கேட்டு வைக்கிறாங்க, ஃபார்மாலிட்டிக்கு பேசணுன்றது. அப்புறம் சும்மா எதுக்கு என்னங்க பேசுறது, ஒரு வேளை வீட்டில் கல்யாணம் ஆகாத பொண்ணு இருக்குது அதை பற்றி கேட்டு வைப்போம் அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க. அவங்க ஹர்ட் பண்ண கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தச்சிரும். ஆல்ரெடி அந்த நினைப்பு இருக்கிறனால தான் அதோட சேர்ந்து ஒரு பஞ்சு இருக்குது, ஒரு தண்ணி வந்தோடனே டக்குன்னு அது எப்படி நனையுதோ அப்படி ஆயிடுச்சு இவருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து மற்றதில் கண்ட்ரோல் பண்ணலாம். நான் எந்த தெளிவான மைண்ட் செட்டில் போகிறேன்னா அது தேவையில்லை. இவரே என்ன நினச்சிருக்கலாம், இதை நான் பண்ணலை, நான் ஒரு சரியான நபர் இல்லைன்னு நினைக்கும் போது இது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கேட்குறது. அப்போ கேட்க போது இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ சமுதாய ப்ரெஷரை ஒரு தனி மனிதன் அவன் எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் எந்த ஒரு இதில் இருந்தாலும் அது எப்படி இருக்குது. இப்போ நாமளே பார்க்குறோம்,
செலிபிரிட்டிஸோட லைஃப்பில் எந்த ஒரு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அதை கூலாக எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு சில பேர் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இன்னும் அசிங்கமான பேர் கிடைக்கும். கூலாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா 3 தடவை 4 தடவை அசிங்கப்படுத்தி பார்ப்பாங்க, 5ஆவது தடவை போர் அடிச்சிடும், என்னடா இவனை சொன்னால் எதுக்குமே மாற மாட்டேங்கிறான்ட்டு அடுத்த ஆளை போய் கலக்க போயிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், 4 பேர் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களா அவனை திரும்பி பார்த்துட்டு ஓ அப்படின்னு நடந்து போயிட்டுன்னா அவங்களுக்கு அவங்களோட விஷயம் என்னென்னா அவங்ககிட்ட ரியாக்ஷன் பார்க்கணும். ரியாக்ஷனே பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டே இருக்கலாம். டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.